வழமைக்கு திரும்பிய மின் விநியோகம். கொழும்பில் மனித புதைகுழிகளில் 16 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்பு. இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள். நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை. ரணில் வரும் வரை காத்திருக்கும் 2 கட்சிகளின் எதிர்கால அரசியல். பாலச்சந்திரனின் மரண செய்தி கேட்டு மனமுடைந்தாராம் மஹிந்த. இப்படி கூறுகின்றார் நாமல். யாழ்ப்பாணத்திற்கு வந்திறங்க போகும் புதிய விமானங்கள் வெளியானது அறிவிப்பு. ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி செய்தி. நாடளாவிய ரீதியில் இன்று காலை ஏற்பட்ட மின்சார தடை தற்போது சில பகுதிகளில் வழமைக்கு திரும்பியுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு தேசிய மருத்துவமனை, அம்புத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையம், பியகம மற்றும் சபுஸ்கந்த உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு பிரதான மின்சார அமைப்புக்கு சொந்தமான பாணந்துறை கிரிட் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட அவசர நிலை காரணமாக நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்போது பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு ஒன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று மாலை 4 மணி வரை தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து தங்கள் சூரிய மின் சக்தி இணைப்பை துண்டிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனது இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்ட முன்னாள் ஜனாதிபதியும் எனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் மனவருத்தம் அடைந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பிரபாகரனது மகனது மரண செய்தி அதிகாலையில் கிடைக்கப்பெற்றது. இந்த செய்தியை கேட்டு எனது தந்தை மிகவும் மனவருத்தம் அடைந்தார். எனது தந்தை மிகவும் கவலை அடைந்து நான் பார்த்த சந்தர்ப்பம் இதுதான். அதிகாலையில் வந்த அந்த தொலைபேசி செய்தி தொடர்பில் இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றது. பிரபாகரனின் இளைய மகன் போரில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதால் எனது தந்தை மிகவும் மனவருத்தம் அடைந்திருந்தார். இந்த மரணம் வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒன்று அல்ல, தவறுதலாக நடந்தது. பிரபாகரனின் மகன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் என சிலர் கதைகளை உருவாக்கியுள்ளனர். உண்மை அதுவல்ல. இது தவறுதலாக நடந்த விடயம் என்பது கூட பின்னர் தான் தெரிய வந்தது. போர்க்காலத்தின் போது எனது தந்தை மிகவும் மனம் வருந்திய சம்பவம் இதுவாகத்தான் இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் தற்பொழுது வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் சுமார் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார். இந்த புதைகுழி வழக்கமான புதைகுழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறிக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிகழ்வுக்கான காலப்பகுதியை விஞ்ஞான ஆய்வுக்கு பிறகு தீர்மானிக்க முடியும். நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி அறிக்கைகள் வழங்கப்படும். இதுவரை 13 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3 பேரின் எலும்புக்கூடுகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். சிறு குழந்தையின் கையில் செம்பு கலந்த ஏதோ ஒன்றால் கரை ஏற்பட்டதையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் இணைந்து போட்டியிடுவதே தங்கள் உடனடி முன்னுரிமை என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் ஒற்றுமை பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருவதாகவும் மற்றும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிடும் சாத்தியக்கூறுகளில் 2 கட்சிகளும் கவனம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அதுகோரல தெரிவித்துள்ளார். இதன்படி சில பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சி சின்னத்திலும் மற்ற பகுதிகளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சின்னத்திலும் போட்டியிடுவது குறித்து விவாதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் குறித்து முடிவெடுக்க நிர்வாக குழு மற்றும் செயற்குழுவை கூட்டுவதற்கு முன்னர் பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து விளக்குவதற்காக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்புவதை எதிர்பார்த்திருப்பதாக தலதா அதுகோரல குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது
தொடர்பில் நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதுவரை இரண்டு கட்சிகளுக்கும் இடையே 4 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்திப்புகளின் முன்னேற்றம் குறித்து கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நிர்வாக குழுவிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனவரி மாத இறுதி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் சில்லறை விலை 88% அதிகரித்துள்ளதாக ஹெக்டர் கொப்போ கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த நாட்களில் ஒரு பெரிய தேங்காய் ரூபாய் 200 முதல் 250 வரையிலும், ஒரு சிறிய தேங்காய் ரூபாய் 170 முதல் 190 வரையிலும் விற்கப்படுவதாகவும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது பெரிய தேங்காயின் சில்லறை விலை 78% சிறிய தேங்காயின் விலை 88% அதிகரித்துள்ளதாக நிறுவனம் வெளியிட்டுள்ள வாராந்த உணவுப் பொருட்கள் தொடர்பான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் மொத்த விலை சுமார் 110% அதிகரித்துள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024 ஆண்டு 33,000 மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2,600 மில்லியன் தேங்காய்களே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இதுவே இலங்கையில் தேங்காய் விலை உயர்விற்கு காரணம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட வெளிநாட்டு பண அனுப்பல்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 573 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட 487.6 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது 17.5% அதிகரிப்பு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2024 ஆண்டில் மொத்தமாக வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து 6.57 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கல்கிசை காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் T56 துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்களுடன் தப்பி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த உத்தியோகத்தர் பிப்ரவரி 8 இரவு பணிக்கு சென்றபோது துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் எடுத்து சென்றதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் SSP புத்திகமெனதுங்க குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் அவர் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை எனவும் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இந்த நிலையில் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் சந்தேக நபரான உத்தியோகத்தர் அன்றிரவே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து துபாய்க்கு விமானத்தில் சென்றிருப்பது தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த அதிகாரியை இலங்கைக்கு அழைத்து வர சர்வதேச காவல்துறையினருடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை துப்பாக்கி இன்னும் மீட்கப்படாத நிலையில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இலங்கையின் 2ஆம் நிலை விமான நிலையத்தில் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த விரிவாக்கமானது தென்னிந்தியாவிற்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் என்றும் நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நேரத்தை மிகுதிப்படுத்தும் பயண வசதியை வழங்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது.